நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா ஒருத்தர் தவறு செய்யறதுனால ஒட்டுமொத்த இனமும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து மாதிரி எல்லா துறையிலும் இந்த போக்குவரத்து துறையா இருக்கட்டும் இந்த காவல்துறை ஒருத்தர் தவறு செய்யறதுனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா சொல்ல போனா சாத்தான்குள வழக்கு நேற்று 9 காவலர்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தவறு செய்யறதுனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சம்பவத்தை நம்ம கடந்து வந்துருவோம். இந்த விஷயத்தை பேசுறோம். இப்ப இருக்கிற இந்த எம்எல்ஏ எம்பி சொல்றோம், மோட்டார் வாழ்க்கைய ஒரு மாசம் இருந்துட்டு வந்து பேசட்டுமே. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கைய எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. எங்களுடைய வலிகளை, எங்களுடைய அதாவது மண்டக்குள்ள இருக்கிற பிரஷரையும் சரி, மனசுக்குள்ள ஏற்படுற ரணத்தையும் சரி, உடம்பால அனுபவிக்கிற வலிகளையும் சரி எடுத்து சொல்றதுக்குன்னு எங்கள்ல ஒரு ஆள் யாருமே இல்ல. அந்த இடத்துல சட்டசபையா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், யாருமே இல்ல. அப்ப எங்கள்ல இருந்து ஒரு ஆள் அங்க போய் எங்களுடைய வலிகளை கத்தி சொல்லும் போதாவது அவங்களுக்கு கேட்குமான்னு நாங்க பாக்கணும். ஆரம்பிக்கிறது. ஆமா, அதுதான். சரிண்ணா, இப்ப நிறைய இடங்களுக்கு பயணங்கள்லாம் போறீங்க. எப்படி இந்த பயணங்கள்லாம் வந்து இந்த சமூக வலைதளங்களுக்கு வந்த பின்னாடி நிறைய இடங்கள்ல இப்ப போன ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு சங்ககிரியில நினைக்கும் போது ஒரு டிரைவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு பேசினாரு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அன்புகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள் வழியா போய் நம்மள பாக்குற இந்த சமூக மக்கள் பார்வையில இது வந்து ஒரு டிரைவரா கேட்கல, டிரைவருக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க. நானும் ஒரு ஆர்ஜே நிறைய இடங்களுக்கு போறேன், நமக்கும் நிறைய நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த மனநிலையை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அந்த தருணத்துல சுதந்திரமா இருக்க முடியுதா? அதாவது சுதந்திரமா இருக்குன்றதை தாண்டி நான் ஏதோ பிரயோஜனமா ஒரு சில விஷயங்கள் செய்யறேன். அதனால நண்பர்கள் எனக்கு கொடுக்குற காணிக்கையா அதை நினைச்சுக்கிறேன். என்னை பார்த்து பேசும்போது எனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது, நாம ஏதோ இப்ப வரைக்கும் பிரயோஜனமா ஏதோ 1-2 செய்யறோம், அதுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. அதனால அப்படின்றதுல மனதை நிறைய TNADA ஆப்னு சொல்லிட்டு நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க. ஆமா, அது வந்து இன்னும் ஒரு சில காலங்கள்ல வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் போகுது. ஆமா, இப்ப ஊபர்னு ஒரு ஆப் இருக்கு, ஓலான்னு ஒரு ஆப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ரெட் டாக்ஸின்னு ஒரு ஆப் இருக்கு. நிறைய பேர் ஒழிக்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒழிச்சாலும் சரி ஒழிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஏன்னா இதுல இருந்து நிறைய பாயிண்ட் எல்லாம் எடுத்து கமாண்டா போடுவாங்க. அதனால நிறைய விதமான ஆப்புகள்லாம் இருக்கு. டிரைவருக்குன்னு ஒரு ஆப் வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதுல என்ன அம்சங்கள்லாம், ஒரு சில அம்சங்கள் மட்டும் நீங்க சொல்லி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதாவது TNADA அப்படின்ற ஆப்பை வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல உருவாக்கி இருக்கிறது முழுக்க முழுக்க ஓட்டுநர்களுக்கான தேவைகளை நாம பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக TNADA அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆப் பிளே ஸ்டோர்ல இப்பயும் இருக்கு. இப்ப நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா அதுல வீடியோக்கள், இப்ப சட்டம் சார்ந்த விஷயங்கள், மோட்டார் வாகன சட்டம், இந்த மாதிரி அடிப்படை சட்டங்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம கொடுத்துருப்போம். இப்ப அதுக்குள்ள அடுத்து என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு ஓட்டுநருக்கு தேவையான அனைத்தும் அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துருவோம். இப்பயே சொல்லிடலாமா? ஓகே. அதாவது ஒரு ஓட்டுநருக்கு தேவையான முழு தகவலும் முழு உதவியும் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும், ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்ன செய்யணும், எப்படி அதை சமாளிக்கணும், அதற்கான அனைத்து விதமான கைட்லைன்ஸ் உங்க கூட நின்று ஒரு சட்ட மேதை உங்களை வழி நடத்தினா எப்படி நீங்க அந்த இடத்துல செயல்படுவீங்களோ அந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த TNADA அப்படின்ற ஆப் பிளே ஸ்டோர்ல. சரி, உங்க சங்கத்துல சேர்ந்தா டிரைவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? நன்மைகள் முழுக்க முழுக்க வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் ஒண்ணுதான். ஓட்டுநர்களை ஒன்னாக்குறதுக்கான முதல் நோக்கம் நம்மளுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியணும், நம்மளுடைய பலகீனம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓட்டுநர் ஒன்னா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்களே வேற. இப்ப வரைக்கும் அது யாருக்குமே தெரியல. உதவின்றது காமனா எல்லாருமே செய்யறது, முடிகிற நபர் முடியாத நபருக்கு செய்யக்கூடியதுதான் ஒரு உதவி. நம்ம சங்கத்துல இருந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். இத பட்டியல் போட்டு நம்ம சொல்ல வேண்டாமே. ஓகே, ரைட். ஏன்னா அது வேற்றுமையை பிரிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கு. நம்ம சங்கத்தை நம்பி உதவின்னு கேட்டு வர்ற அத்தனை பேருக்கும் நம்ம சங்கத்துல கார்டு போட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கார்டு போடாமல் இப்ப வரைக்கும் உதவின்னு கேட்கறவங்களுக்கு சம்பள பாக்கி மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேருக்கு மேல சம்பள பாக்கி மட்டுமே வாங்கி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நிதி உதவின்றது அது ஒரு கான்செப்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. சொல்லி செய்ய வேண்டியதில்லை, விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு நண்பர்களே. என்ன வலைதளங்கள் வழியாகவே எல்லாத்தையும் சொல்லி 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 போர் அடிக்க விரும்பல. என்னுடைய கான்செப்ட். சரி, ஓட்டுநர்களுக்குள்ள எப்பதான் ஒற்றுமை வரும்?
அதாவது இத வந்து நான் ஏன் கேக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் 2019 இருந்து இந்த டிரைவர்களுக்காக குரல் கொடுக்குறேன். குட்டி பிரகாஷ் வந்து ஓட்டுறவர்களுக்காக நிறைய அவருடைய வழிகளை உணர்ந்து பேசுவாரு. அதன் மூலமா தான் கிடைத்த சகோதரர் நீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமா பாக்க நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமா தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம பயணிக்கிறோம். அப்படிங்கும் போது டிரைவர்களுக்காக நம்ம வந்து நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல நிறைய டிரைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ச்சியா எல்லா விஷயங்களையும் பேசுறீங்க. ஆனா என்ன, இன்னுமே அந்த ஓட்டுநர் சமூகத்துல வந்து ஒற்றுமை இல்லையே. அது வந்து ஒரு ஆதங்கமா ஒரு பேச்சாளனா எனக்கு இருக்கு. எனக்கு பொதுவா வந்து டிரைவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். உண்மையாலுமே அவங்க கஷ்டப்படுறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக லாரியில போயிருக்கேன், கார்ல போயிருக்கேன், அவங்களுடைய தங்கி எல்லாம் பாத்துருக்கோம். உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க. நம்ம நல்ல சமூகத்துக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் வரும்போது கூட நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டத்திலயும் நிறைய வாய்ப்புகள் சார்பா நானும் பங்கு பெற்றேன், குரல் கொடுத்த எல்லாமே. இப்படி எல்லாமே நம்ம வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுது, இன்னும் ஏன் அந்த ஒற்றுமைங்கிறது வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆதங்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஓட்டுநர்கள் அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்க்கணும், ஒரே கட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரை கேட்டாலும் அவங்களே உட்காந்து யோசிப்பாங்க என்னைக்கு அப்படின்னு. காலத்தை தேடுற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய, அதாவது எப்படி சொல்றது, ஓட்டுநர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரகம். இதுல 4 விதமா நம்ம ஓட்டுநர்களை பிரிக்கலாம். அதாவது எதுவுமே தெரியாம நம்ம வாழ்க்கை, நம்ம வண்டி, நம்ம குடும்பம் அப்படின்னு போற ஓட்டுநர்கள் ஒரு கால்வாசி பேர். இன்னொரு கால்வாசி பேர் நாம இருக்கோம், நம்ம 4 பேருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கால்வாசி பேர். ஒரு கால்வாசி பேர் நான் என் குடும்பம் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கிறவங்க கால்வாசி பேர். இந்த இன்னொரு கால்வாசி பேர் இருக்காங்க தெரியுமா, இந்த 3 பேருக்குமே சம்பந்தமே இல்லாத நபர்கள். அவங்களுடைய வேலை என்னன்னா, நக்கீரர் மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேலை. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு நபருக்கு கீழே விழுந்து கிடக்காரு, அவர் போய் இன்னொருத்தர் தூக்குறாரு அப்படின்னா, அப்படி பிடிச்சி தூக்காத, இப்படி பிடிச்சிருக்கு, அவர் நின்னுகிட்டு டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணுவார். அவர் வந்து இறங்கி செய்ய மாட்டார். செய்யறவன குறை சொல்றது, அவன் மேல குத்தம் சொல்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்வாசி பேர். இந்த கால்வாசி பேர்னாலதான் இந்த 3 பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியும். இந்த நபர்கள் திருந்தாம இது மாறாது. அதாவது தன்னுடைய குறை என்ன, அறிஞர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும், அவன் சரியான மனிதனா அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய குறைகளை கண்டுபிடிச்சு தாங்கிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்ணி வாழ தெரிஞ்சவன் தான் உண்மையான மனித வாழ்வு. ஒரு சரியான மனிதன் அவன் தான் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இதுல இந்த காவல் பேர் சொன்னல, என் தூங்கி எந்திரிச்ச உடனே வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களை குறை சொல்றது, வெளியில இருந்தா வெளியில இருக்கிறவங்க குறை கண்டுபிடிக்கிறது அடுத்தவங்க மட்டும். நம்ம கிட்ட இருக்கிற குறைய பத்தி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது அது நாம என்ன குறையில இருக்கோம்ன்றதே தெரியாது. குறைகள் அப்படின்னு ஞாபகம் வருது, விமர்சனங்களை எப்படி கடந்து செல்றீங்க? அதாவது விமர்சனங்களுக்கு மட்டும் பஞ்சம் இல்லாத நபர். அதனாலதான் உங்களை நான் வந்து இந்த நேரலையில கூட்டிட்டு வந்து நிறுத்தி உங்களை கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கறதுனாலதான் வந்து இந்த நேரலையே நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிரைவர்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க, சமூக வலைதளங்கள்ல பாத்துறீங்க. சரி, நம்ம தளத்துல போட்டா சரி இப்படிப்பட்ட மனிதரையும் நம்ம தளத்துல அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து டிரைவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க, நான் உட்பட. எனக்கு உண்மையாலுமே சொல்ல போறேன், இந்த டீட்டெயில் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பொதுவா டிரைவர் யாரா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்ஜேவா நான் இப்படி பேசணும்னா அவங்களுடைய வாழ்க்கை மனநிலைமைய நான் வந்து பேசிட்டு அது வந்து நம்ம கடந்து போயிருவோம். ஆனா வந்து டிரைவருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை வந்து லாரியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், எல்லா டிரைவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்ட சிக்கல்கள் பத்தி எல்லாம் பேசுறீங்க. சட்டத்துல மாத்தனை இப்ப கூட மகாராஷ்டிரால இறந்து போனதுக்கு நிறைய விஷயங்கள், அப்புறம் வண்டி விட்டு இன்னொருத்தர் இறந்ததுக்காக அவரை வழக்கறிஞர் பயன்படுத்தி அதை வெளியெடுத்தது, இந்த சம்பவம் எல்லாம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது உங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது சரி, நீங்களும் ஒரு சங்கம் வச்சிருக்கீங்களே, உண்மையாலுமே அந்த சங்கத்தின் நோக்கங்கள் என்ன? சில பார்க்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய நண்பர்கள் கூட வந்து இணையலாம் நம்மளை பார்த்துட்டு. அப்படிங்கறத கடந்து டிரைவருக்காக ஒரு டிரைவரோட உங்களை மட்டும் கிடையாது, எல்லா டிரைவர்களையும் நான் நேசிக்கக்கூடியவன் தான். சரி, அப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு விஷயங்கள் இருக்குமே, அதை வந்து இன்னும் நாள்தோறும் வந்து எல்லாருக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த நேரலையை வந்து உண்மையாலுமே எடுத்தது. அதை வந்து ஒரு காரணத்தினாலதான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை பத்தி
குறை சொல்வதற்கான 1000 பேர் வருவாங்க. கண்டிப்பா. நம்ம இப்ப கூட நம்ம நேரடியில் நம்ம பேசுறோம் அப்படின்னா இதை விமர்சிப்பதற்கும் ஆள் இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க படம்